அனைவருக்கும் வணக்கம். வீடியோ போட்டு பல நாள் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு ஒரு பதிவு பண்ணிடலான்னு. எலெக்ஷன் 2026 ஏப்ரல் 23 ஓட்டு போடக்கூடிய நாள். மறக்காமல் அனைவரும் தன்னோட வாக்கை செலுத்திடுங்க. 100% வாக்குங்கிறது சந்தேகம்தான், இருந்தாலும் அனைவரும் சேர்ந்து அதை ட்ரை பண்ணுவோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஒரு தொலைக்காட்சி சேனலில் வேட்பாளர்கள் 4 பேர் உட்காந்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெறியாளர் கேட்குறாரு, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு என்ன பண்ணுவீங்க, என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் காலங்காலமாக அதே விஷயத்த தான் மறுபடியும் சொல்கிறாங்க. அது தேவைதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, குடிநீர் கொடுப்பேங்கிறாங்க, சாலை வசதி செஞ்சு தருவேங்கிறாங்க, தடையில்லா மின்சாரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில விஷயங்கள் எப்பவும் போல் அரைக்கிற மாதிரி அதவே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் கேட்ட கேள்வி என்ன, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு என்ன வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வருவீங்கன்னு ஒரு முக்கிய பாயிண்ட். அந்த பாயிண்ட் எடுத்து யாருமே பேச மாட்டாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதைவே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மாற்று அரசியலை, ஒரு புதுமையானது, ஒரு தேசிய கட்சியாக இருக்கட்டும், ஒரு மாநில கட்சியாக இருக்கணும், ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு முக்கியமான அன்றாட மக்களுக்கு, ஒரு கிராமப்புற மக்களுக்கு என்ன தேவைங்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ திட்டங்கள் இருக்கு, எதுவுமே பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்ப என் கிராமம் இருக்கு, இந்த கிராமத்துக்கு இந்த சட்டமன்ற வேட்பாளரால என்ன வளர்ச்சி தர முடியும்? ஒரு கிராமம் வளர்ந்தாதான் அந்த சட்டமன்றம் வளரும், அந்த சட்டமன்றம் வளர்ந்தாதான் அந்த மாநிலம் வளரும், அந்த மாநிலம் வளர்ந்தாதான் இந்த தேசமே வளரும். புரியுதுங்களா? அப்படி இல்லாத ஒரு கிராமப்புறத்துக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வராத வரைக்கும் அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு மாதிரி கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதான். 2020 35 47 போய்கிட்டே இருக்கும் அது. ஆனால் கிராமப்புறத்துக்கு வளர்ச்சிக்கு எவ்வளோ திட்டங்கள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன திட்டம் வச்சிருக்காங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்? சொல்லுங்க பார்ப்போம். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கிராம மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சி மேம்பாட்டுக்கும் என்ன திட்டம் வச்சிருக்காங்க? மாணவர்களுக்கு கல்விக்கும், உடற்பயிற்சி, ஆரோக்கியம், உடல் மனம் சார்ந்த விளையாட்டுகள், இதுக்கெல்லாம் என்ன திட்டம் வச்சிருக்காங்க? அடுத்தபடியா மக்களுக்கு சுகாதாரம், பாதுகாப்பு சார்ந்த என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க? சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட வேட்பாளர்கள் ஏதாவது சொல்றாங்களா? எதுவும் கிடையாது. இயற்கை வேளாண்மை, பாரம்பரிய விவசாயம் மற்றும் தற்சார்பு வாழ்க்கையை பத்தி ஏதாவது பேசுறாங்களா? அதுவும் இல்லை. ஏதாவது திட்டங்கள் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது திட்டங்கள் சொல்றாங்களா, சொல்லியிருக்காங்களா? இருந்தா சொல்லுங்க, கேட்டுக்கலாம். அடுத்தபடியா முக்கியமா ஊழல், லஞ்சம், அதுக்கான தீர்வு என்ன, அதை ஒழிக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க? ஏதாவது சொல்றாங்களா? எதுவும் கிடையாது. சொல்றாங்களா? அதுவும் கிடையாது. நம்மளோட நீர்நிலைகள், குளங்குட்டை, மரங்கள், அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்காங்களா? பராமரிக்க திட்டம் சொல்லியிருக்காங்களா? இல்லை அதை மேம்படுத்துறதுக்கு ஏதாச்சும் திட்டங்கள் சொல்லியிருக்காங்களா? எதுவும் கிடையாது. நம்ம காலங்காலமாக பண்ணக்கூடியது என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம்? ஓட்டுக்கு காசு வாங்குறது, அந்த வாங்கின காசுக்கு போய் ஓட்டை போட வேண்டியது. சரி, புது வேட்பாளராச்சும் ஏதாச்சும் புதுமையான திட்டங்களோட வர்றாங்களா? அதுவும் கிடையாது. மக்களாகிய நம்ம திருந்தாத வரைக்கும் எதுவுமே இங்கே மாற போறது கிடையாது. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க, தயவு செய்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. ஓட்டுக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, நம்மளோட காசை தானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான மக்கள் அதான் சொல்றாங்க. காசு என்ன, நம்மளோட காசு தானே கொடுக்குறாங்க, அதை வாங்கினா என்னன்னு கேட்குறாங்க. அவனே திருடி சம்பாரிச்சிருக்கான், சரிங்களா? அந்த திருட்டுல பங்கு கொடுக்குறான் அவங்களுக்கு. அந்த பங்கை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளோ பேச்சு பேசுறீங்க. அது சரியே கிடையாது. அதை நம்ம தான் மாத்திக்கணும். அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால நம்மளோட வாழ்வாதாரம் மாறிடுமா? சொல்லுங்க பாப்போம். நம்மளோட வாழ்வாதாரம் மாறப்போதா? எதுவும் கிடையாது. அப்புறம் ஏக்கு அந்த காசை நம்ம வாங்கணும்? சொல்லுங்க. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வர்ற தலைவர்களை தேர்ந்தெடுங்க, இளைஞர்களை தேர்ந்தெடுங்க, மக்களுக்காக உழைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுங்க. உங்க சட்டமன்றத்தில் யாருமே இது மாதிரி தெரியலையா? தயவு செய்து நோட்டாவுக்கு ஓட்டை போட்டுருங்க. தேவையில்லாம உங்க ஓட்டு ஒவ்வொரு ஓட்டும் அவ்வளோ முக்கியம். தயவு செய்து ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. மக்களாகிய நம்ம திருந்தாத வரைக்கும் இங்கே எதுவுமே
மாறப்போட கிடையாது. நம்ம ஓட்டு நம்ம கிராம வளர்ச்சிக்கு ஏதாவது உதவி செய்யுமா, அதை பாருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.